ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்லீவ் டிசைன் தான். சிம்பிள் தான், பட் அழகாக எலிகெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேயா, எப்படி வரையணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வரைஞ்சிக்கோங்க, அடுத்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சிலருக்கு பார்டர் வேணும்னு கேட்பாங்க, பார்டரில் டிசைன் வேணும்னா கீழேருந்தே நீங்கள் டிசைன் கொடுக்கலாம் இதே இதை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்டருக்கு மேலே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் சரி மேலேயும் சரி நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் மேலே மார்க் பண்ணுற 2 இன்ச்சு அந்த ஸ்லீவுக்கு மேலே அவுட்டரில் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி 1.25 இன்ச்சோ இல்லை அதுக்கு கீழே எவ்வளோ வருதோ அது அந்த அளவுக்கு ஒரு 3 லைன்ஸ் பார்டர் இருந்தால் 3 லைன்ஸாவது வர்றது போல் பார்த்துக்கோங்க. ஓகே, பெரிய ஸ்லீவ்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணால் 2 இதை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் இருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சுகர் பீடு நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த கேப் வந்து 1.25 இன்ச்சு போதும். இல்லை ஒரு டியூப் பீடு போடுறதா இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லை கர்தானா போடுறதா இருந்தாலும் கட் பீட் போடுறதா இருந்தாலும் நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கணும், நமக்கு அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக வருதா இல்லை 1.25 இன்ச்சு போட்டால் கரெக்டாக வருதா, அந்த மார்க்கிங்கை நம்ம பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே கிளிப் ஸ்டோன் ஒட்டணும். ஓகே, கிளிப் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா B7000 க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ B7000 க்ளூ வச்சு ஒட்டும்போது சீக்கிரமாக ஒட்டிக்கும். ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டினா நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது ட்ரை ஆகிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னா, நீங்கள் சீக்வன்ஸு சம்கி இருக்குல்ல, சம்கி எடுத்துக்கோங்க. சம்கிக்கு அடுத்து சுகர் பீட் வேணும். சுகர் பீடுக்கு அடுத்தது 3mm ரவுண்ட் பீடு. ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். ஓகேயா, இப்போ நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு பேக் ஸ்டிச் நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போங்க. ஓகே, ஃப்ரண்டில் போடும்போது ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ரெண்டுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சம்கி ஒரு 3mm பீடு. ஓகே, பார்த்துக்கோங்க, ஒரு சம்கி ஒரு 3mm பீடு போட்டுட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது ஒரு 2 சுகர் பீட். நான் சுகர் பீடு வச்சு போட்டிருக்கேன், அதனால் சுகர் பீட். நீங்கள் இதில் சுகர் பீடும் போடலாம், இல்லைனா கட் பீடும் போடலாம், இல்லை டியூப் பீடும் போடலாம், அழகாக இருக்கும். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அடுத்தது க்ராஸாக போகணும். க்ராஸாக போகும்போதும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச். எப்போவுமே லாங் ஸ்டிச்சுக்கு நம்ம ஷார்ட் ஸ்டிச் போடுவோம், அதே தான், சேம் தான். ஓகே, போட்டுட்டு திரும்ப 2 சுகர் பீடு. இதை சேர்த்து எடுத்துடலாம், நம்ம அயன் நீடிலே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப கட்டியாக இருக்குது, அப்போ நம்ம அயன் நீடில் போடும்போது கரெக்டாக வரல, அதனால தான் நான் த்ரெட் நீடில் போடுறேன். ஓகே, இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும், V ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். பார்த்துங்க, எல்லாத்துக்குமே அப்பப்போ ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சோன்னே எண்ணாட் போட தேவையில்லை. நம்ம இப்போ லாங் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச்சும் போடுறதுனால லாஸ்ட்டாக அந்த 3 இதுவும் முடிஞ்ச அப்புறமா நம்ம எண்ணாட் போட்டால் போதும். இப்போ நீங்கள் 2 சுகர் பீடு ஒரு 3mm பீடு ஒரு சீக்வன்ஸ் ஒரு சம்கி இவ்வளோ சேர்த்தும் எடுத்துக்கலாம். அந்த நீடில் எப்படி சேருமோ அதை பொறுத்தது. ஓகேயா, இப்போ நம்ம போடுறது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சம்கியும் 3mm பீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் போட்டுட்டு அடுத்தது 2 சுகர் பீட் போடணும். ஓகே, சுகர் பீட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். லாஸ்ட்டில் போட்டுட்டு எண்ணாட் போடணும். நான் எப்போவுமே எண்ணாட் போடுறது டபுள் எண்ணாட் போடுவேன் பீட்ஸுக்கு. ஓகே, நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நான் டபுள் எண்ணாட் எப்போவுமே போடுவேன். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டபுள் எண்ணாட் போடணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் எண்ணாட் போட்டால் போதும். ஓகே, இவ்வளோ தான். இந்த சிம்பிள் டிசைனை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், எலிகண்ட் லுக்கு கொடுக்கும். ஓகே, இதை அடுத்த சைடு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்களா, அதுலேருந்து எடுக்கலாம், இல்லை இந்த பாதியிலேருந்து எடுக்கலாம். எப்போயுமே பாதியிலேருந்து எடுக்கும்போதும் சரி, கிளிப் ஸ்டோனுக்கிட்ட போடும்போதும் சரி பேக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நம்ம கட் பண்ணி போகிறது கிடையாது, அதிலே டைரெக்டாக போகிறோம். ஓகே, அதனால் பேக் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இதுலேயும் சேம் இது தான். நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சுகர் பீடு லாஸ்ட்டில் 2. ஓகே, 2 போடும்போது தான் கொஞ்சம் லென்த்து கிடைக்கும், அதுக்காக. 1 போடும்போது ரொம்ப கட்டையாக இருக்கும்.
இதுவே நீங்கள் டியூப் பீட் போடலாம், டியூப் பீடும் போடலாம், கட் பீடும் போடலாம், அழகாக இருக்கும். கட் பீட் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும். ஓகே, இப்போ ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் டியூப் பீடோ கட் பீடோ போட்டிங்கன்னா இன்னும் நல்ல லுக்கு கொடுக்கும், நல்லாயிருக்கும். சேம் இதே தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வி ஷேப் போட்டுட்டு சைடில் 2 போட்டுட்டு சென்டர்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் சைட்லேயும் வி ஷேப் போடலாம். ஓகே, எப்படி வேணாலும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். ஓகே, இப்படி தான் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்தது நான் காமிப்பேன். ஓகே, இது சேம் ஒன்றுமே இல்லை, எண்ணாட் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் போட வேண்டாம். கடைசியில் அந்த 3 இதுவும் முடித்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ணாட் போடணும். போட்டுட்டு அடுத்தது நீங்கள் தொடங்கணும். ஓகே, எடுக்கும்போது இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க, ரொம்ப கட்டி இல்லைன்னா நீங்கள் உடன் நீடில் இருக்குல்ல அதுலேயோ இல்லைன்னா பீட் நீட்லேயோ நீங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். 2 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சீக்வன்ஸு, அடுத்தது 2 3mm சுகர் பீடு, அடுத்து ஒரு ரவுண்ட் பீடு, சீக்வன்ஸ். அப்படி நமக்கு எவ்வளோ லைனுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம். அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும், சீக்கிரமாக முடியும், வேலையும் முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் த்ரெட் நீடில் வச்சு போடும்போது. எதனாலனா துணி ரொம்ப கட்டி. ஓகே, அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இதிலெல்லாம் ஜரியிலெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உள்ளே குத்தவே முடியல. ஓகே, ஊசி நீடில் உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற ப்ளவுஸ்னால் நீங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சு தந்தேன். இந்த த்ரெட் நீடில் 2 எடுத்து காமிச்சு தந்தேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஓகே, எந்த டவுட்னாலும் கேளுங்க. இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டிசைனு. நீங்கள் இதுக்கு 1500 எல்லாம் அழகாக சார்ஜ் பண்ணலாம். ஓகேயா, ஃபுல் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நீங்கள் 2500 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஒர்க் இருக்குது, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிள் தானேன்னு சொல்லிடலாம். பட் எலிகல் லுக் கொடுக்கும், ஒர்க்கும் அதில் இருக்குது. இன்னொன்று நம்ம பார்டர் போடும்போது மேலேயும் கீழேயும் இப்படி பார்டர் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை உள்ளே வேணாலும் உள்ள ஒரு பிக்சர் ஏதாவது நம்ம போடனாலும் போடலாம். த்ரெட் வச்சு போட்டால் தான் அது தெரியும். இல்லாமல் நம்ம இதே பீடு வச்சு போடும்போது அவ்வளோவா லுக்கு வெளியே தெரியாது. ஓகே, அதனால் நீங்கள் பண்ணுங்கள். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பார்டரில் டிசைன் பண்ணுறது கச்சேன்னு இருக்கும்பாங்க. ஓகே, சிம்பிளாக போதும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம சிம்பிளாக பண்ணி கொடுத்தா போதும். ஓகே, இதுதான் ஸ்லீவு. உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. அடுத்து ஃப்ரண்ட் நெக் எப்படி போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 4 செயின் ஸ்டிச்சு. ஓகே, ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு ஒரு லைன், 3mm பீடு ஒரு லைன், அடுத்து சுகர் பீடு. திரும்ப என்ன பண்ணுறேன், கிளிப் ஸ்டோனை ஓட்டி வச்சுருக்கிறேன். ஓகே, சுகர் பீடு அந்த 2 கிளிப் ஸ்டோனுக்கு இடையில் ஒரு சுகர் பீடு லைன் வர்றது போல் கேப் விட்டு நம்ம கிளிப் ஸ்டோனை ஓட்டணும். ஓட்டிட்டு திரும்பவும் சுகர் பீடு வச்சு ஒரு லைன், 3mm பீடு, அடுத்தது சுகர் பீடு. ஓகே, இதை போட்டுட்டு அந்த கிளிப் ஸ்டோனுக்கு இடையில் ஒரு 4 இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் அதில் நிற்குமோ அதை வச்சு அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இதில் நீங்கள் கட் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டியூப் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். அதே போல் இதில் லாஸ்ட்டில் ப்ளைனாக விட்டுருக்கோம். இதே கிளிப் ஸ்டோனை நம்ம கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு அதில் எண்டில் ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து பேக் நெக்கும் அதே போல் தான் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லேயும் அதே போல் நீங்கள் இந்த கிளிப் ஸ்டோனை கொஞ்சம் சரித்து வச்சுட்டு அந்த இதில் நீங்கள் 3mm பீடும் சுகர் பீடும் அரும்பு போல் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் இன்னும் நல்ல லுக்கு கிடைக்கும், ஹெவி லுக்கு கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் ஜாஸ்தியாக நம்ம காசையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, அதோட ஒர்க்கு காசையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறோமோ அவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் வரும். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் போட்டது. ரெண்டுமே ஒரே இதில் தான் போட்டது. ஓகே, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே ஸ்லீவில் போட்டோம்ல அதே டிசைனை கூட இந்த நெக்கில் அடுத்தது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதே போல் ஸ்லீவில் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கோம். இதையே நம்ம ஆர்க்காகவும் போடலாம். வளைச்சி போட்டோன்னா ஆஃப் ரவுண்டு போல் போட்டோன்னா அதுவும் நல்ல நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
எப்படியும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அழகாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.